நீ ஆண்டவர் குரலை அசை, ஞான தவ குலமே நீ அருள் தரும் பலியை செய். கால இளம் கதிரே நீ கடவுள் துதிக்கையிலே, சோலை பொது மலரே நீ இறைவன் தாழிலே. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தில் அன்பு கொண்டு திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெருவர கல்வாரி அரும்பலி நினைவாகும். பெருவர கல்வாரி அரும்பலி நினைவாகும். திருமறைத்த கணபதி பீடத்தின் குழுமை விடு, கால இளங்கதிரே நீ கடவுளை துதிக்கையிலே, சோலை பொது மலரே நீ இறைவன் தாழி விடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். கல்லிடைக்குறிச்சி கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய திருத்தலத்திலே ஒலிக்கின்ற தாரக மந்திரம். ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் தேடி வரக்கூடிய மக்களுக்கு நிறைவாக தன்னுடைய கரங்களில் தவழும் குழந்தை இயேசுவிடமிருந்து அந்தோணியார் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றிருக்கின்றோம். இன்னும் நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறவும் நாம் வந்திருக்கின்றோம். இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு எச்சரிக்கையை முன்வைக்கின்றது. நிலையற்ற உலகத்தில் நிலையற்ற செல்வத்தை வைத்துக்கொண்டு நாம் மகிழ்ச்சியை தேடிச் செல்வதாக பார்க்கின்றோம். எது நிரந்தரம்? கடவுள் மட்டுமே இந்த உலகத்தில் நிரந்தரம். எருசலேம் ஆலயம் கவின்மிற்கு கற்களாலும் அலங்காரப்படுத்தப்பட்டிருந்தாலும் உள்ளமாகிய அந்த ஆலயத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். கடவுள் அதை குறித்து அதிகமாக கவலைப்படுகின்றார். வெளிப்புற தோற்றத்தை விட உள்புறத்தில் உள்ள ஆன்மா மிகவும் உயர்ந்தது. இந்த கடைசி காலகட்டத்திலே நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிதமாக பெற்றுக்கொள்ள கரைப்படுத்தப்பட்ட ஆன்மாவை தூய திருப்பலியினால் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்குவோம். கடவுளுடைய அருளும் ஆசீரும் நிறைவாக இருக்க இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். தடையாக இருக்கக்கூடிய நமது பாவ குற்றங்களை நினைத்து மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டுடன்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லா வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும்
எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போற்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதுதர் கோவிலில் இருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதுதர் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதுதர் பலிபீடத்தில் இருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதுதர் மண்ணுலகின் மீது தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவுக்குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்தம், வெள்ளம் ஏராளத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 183. ஒரு நிமிடம் உன் அருகில் இருக்க. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க அருள்வாயோ என் தலைவா. அந்த சிறு பொழுதை ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் தலைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் இறைவா. மொழிகளை தாண்டி பணம் உறவாட, மொழிகளை தாண்டி பணம் உறவாட மகிழ்வினில் திளைப்பது ஏன் இறைவா. ஏன் இறைவா, ஏன் இறைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் தலைவா.
அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவது நியாயமென்ன? அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவது நியாயமென்ன? தொழுதுன்னை வணங்கி கவலைகள் கூறி, தொழுதுன்னை வணங்கி கவலைகள் கூறி, சுமைகள் தரைந்திடும் மாயமென்ன? 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 ஆக ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் தலைவா? அந்த சிறு பொழுதை ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் நிறைவா? ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் தலைவா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நில நடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகம் அதிகாரம் 7 இறை வார்த்தை 11 இப்படியாய் வாசிப்போம். தலைவராகிய ஆண்டவர் இந்த உலகத்திலே பஞ்சம் வர செய்ய போவதாக அதிலே வாசிப்போம். ஏற்கனவே பஞ்சத்தோடு வேதனைகளோடு போராட்டத்தோடு தான் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பஞ்சம் அது கிடையாது. பணத்திற்காகவோ பசிக்காகவோ உணவுக்காகவோ இந்த உலகத்திலே பஞ்சம் வராது. மாறாக ஆண்டவருடைய வாக்கு கிடைப்பதற்கு இந்த உலகத்திலே கட்டாயம் பஞ்சம் வரும் என்று சொல்லுகிறார். அதே போலதான் 2 தீமோத்தேயுவிலே வாசிப்போம். புனித பவுலடியார் இப்படியாய் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது என்று சொல்லி, சிறைப்படுத்த முடியாத வார்த்தையை, ஆறுதலான வார்த்தையை கேட்டு சுமந்து செல்வதற்காய் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். புனித அந்தோனியாரை ஆற்றுப்படுத்திய இறை வார்த்தை, ஆண்டவருடைய கரங்களிலே வல்லமையுள்ள இறை வார்த்தையை நாம் சுமந்து செல்வதற்காக, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்வதற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவருடைய உடன் இருப்பை நம்முடைய பாதுகாவலரான பதுவை நகர் அந்தோனியாருடைய அந்த பரிந்து பேசுதலை நாம் பெறுவதற்காய் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய இறை வார்த்தையை, சிறைப்படுத்த முடியாத இறை வார்த்தையை நாம் கேட்க நம்மை நாம் தயார்படுத்த அனைவரும் கண்களை மூடி கடந்து வருவோம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்கினே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்கினே, உமக்காய் காத்திருப்போம், உம்மையே பற்றி கொள்ளுவோம், உம் வார்த்தையில் திருப்தியாவோம், உம் சமூகத்தில் அகமகிழ்வோம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்கினே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்கினே, உமக்காய் காத்திருப்போம், உம்மையே பற்றி கொள்ளுவோம், உம் வார்த்தையில் திருப்தியாவோம், உம் சமூகத்தில் அகமகிழ்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறைப்படுத்த முடியாத வார்த்தையை கேட்க வந்திருக்கிற இந்த இறை மக்களை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏராளமான தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம், குடும்ப பாரத்தோடு வந்திருக்கலாம், குடும்ப சமாதானத்திற்காக இந்த இடத்துல வந்திருக்கலாம். உம்முடைய இறை வார்த்தை இந்த இடத்துல கடந்து போவதற்கு நீர் உதவி செய்வீராக. ஏராளமான நோய்களோடு நடைப்பிடமா இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கலாம். எத்தனையோ மருத்துவரை சந்தித்து என்னுடைய நோய் குணமாகவில்லையே என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவரே, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்று சொன்ன உம்முடைய வார்த்தையை தாங்கி செல்வதற்காய் வந்திருக்கிற, நோய்களோடு போராட்டங்களோடு வந்திருக்கிற இந்த இறை மக்கள் மீது வல்லமையுள்ள உம்முடைய கரம் இறங்கி வர உதவி செய்வீராக. கடன் தொல்லைகளோடு பாரங்களோடு தாங்க முடியாத இந்த சூழ்நிலையில இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த கடன் தொல்லைகளிலிருந்து, பாரத்திலிருந்து விடுதலையை தருவதற்கு நீர் உதவி செய்வீராக. திருமண காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம், திருமண உறவுகளிலே பாதிப்புகள் இருக்கலாம். இவர்களுக்கு நிறைவான அந்த மகிழ்ச்சியான அந்த வாழ்வை நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியினுடைய கொடைகளை, கனிகளை நீர் இந்த இடத்துல தருவீராக. அதே போல வீடுகள் கட்டுவதற்கு, நிலங்கள் வாங்குவதற்கு, இன்னும் சொந்த விண்ணப்பங்களோடு, தொழில் காரியங்களிலே தோல்வியோடு முடங்கி போயிருக்கிறவருடைய வாழ்வாதாரங்களை நீர் ஏராளமான ஆசீர்வாதத்தோடு நிறைவான அருளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக.
ஏசாயா புத்தகத்தில் நாங்கள் வாசிப்பது போல மீட்க இயலாதவாறு உம்முடைய கை குறுகி போய்விடவில்லை, கேட்க இயலாதவாறு உம்முடைய காது மந்தமாக விடவில்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். நீர் கேட்க செவியுள்ளவர் ஆண்டவரே. இதோ இந்த அருமையான நாளில இதோ பதுவை நகர் அந்தோணியார் வழியாய் தன்னுடைய பரிந்து பேசுதலை குழந்தை இயேசு தவழுகிறவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய இந்த மக்களுக்கு நீர் வல்லமையோடு இறங்கி வருவீராக. உம்முடைய இறை வார்த்தை கேட்கிற போது துன்பங்களிலிருந்து போராட்டங்களிலிருந்து மன ஆறுதலை இவர்களுக்கு தருவீராக. தொடர்ந்து இந்த திருத்தலத்துக்கு வரக்கூடிய எல்லா திருத்தல பயணிகளை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பங்கு தந்தையர்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ஆன்மீக காரியத்தோடு விசுவாசத்தினுடைய நம்பிக்கையுடைய பயணிகளாய் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலிருந்து ஏராளமான புதுமைகளை ஏராளமான அதிசயங்களை எங்களுடைய பதுவை நகர் அந்தோணியார் வழியாய் பெற்றுக்கொள்ள நீர் திருவுள்ளம் செய்வீராக. புனித அந்தோணியாரே, இறைவனின் பாதுகாவலரே, இறைவனுடைய கரத்தில இதோ நீர் மணிமுடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதோ பேய்களை சாவுகளை இதோ சாபங்களை நீர் எடுத்து போட எங்களுக்காய் நீர் பரிந்து பேசுவீராக. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் ஏராளமான நன்மை காரியங்களை நீர் எங்களுக்கும் திருமகன் வழியாய் பெற்று தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி காணப்படுகிற ஒரே ஒரு இடம் அந்தோணியாருடைய திருத்தலம் தான். ஏனென்று சொன்னால் அந்தோணியார் கேட்ட வரத்தை உடனடியாகவே ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாகவே பெற்றுத்தருகிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்தோணியார் இன்னைக்கு நமக்காக இறைவனிடத்தில் இடைவிடாது பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் 25 ஆண்டு திருமண விழாவை கொண்டாடிய ஒரு சகோதரர், ஒரு தந்தையார் தன்னுடைய திருமணத்தினுடைய இந்த புகைப்படத்தை ஆல்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாராம். கல்யாண போட்டோவை 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த திருமண ஆல்பத்தை அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, பார்த்து கொண்டு இருக்கிறாராம். பார்த்து கொண்டிருக்கிற போது அவருக்கு அவ்வளவு ஒரு அழுகை. அந்த ஆல்பத்தை திருப்பி திருப்பி ஒவ்வொரு போட்டோவா பார்க்கிற போது அவ்வளவு ஒரு அழுகையோடு அந்த உணர்வு பூர்வமாய் அதை பார்த்து கொண்டிருந்தாராம். அருகில வந்த தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து கேட்டாராம், என் மேல இவ்வளோ ஒரு விருப்பமா, இந்த ஆல்பத்தை பார்க்கிற போது உங்களுக்கு இப்படியெல்லாம் அழுக வருதா? ஐயோ, உங்களுக்கு நான் எவ்வளோ ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கணும், நான் உங்களுக்கு மனைவியா கிடைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கணவரை பற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தாராம். அப்போ கணவர் சொன்னாராம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு தான் நான் லாஸ்டா என்னுடைய ஆல்பத்தில் சிரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஆல்பத்தில் லாஸ்டா சிரிச்சிருக்கிறேன், அதை நான் பார்க்கிற போது எனக்கே பொறாமையா இருக்குது. இன்னைக்கு இந்த ஆல்பத்தை திருப்பி பார்க்கிற போது 25 வருஷத்துல நான் சிரிக்கவே இல்லையே, எல்லா போட்டோலையும் வேற விதமா அன்னைக்கே சிரிச்சு முடிச்சுட்டேன், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, சிரிப்பு இல்லை, அதை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவி இடத்துல இந்த கணவர் சொன்னாராம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாமல், இன்னைக்கு பல நேரங்களிலே துன்பத்தின் மத்தியிலே கவலைகள் மத்தியிலே ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர்களாக இந்த இடத்துல இருக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்போம், இஸ்ராயேல் மக்கள் எல்லாம் அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற போது அவர்கள் கடவுளை நோக்கி கதறுகிறார்கள், கத்துகிறார்கள், கடவுளை எங்களை சாகடிக்கவா இந்த இடத்திற்கு கூட்டி வந்தீர் என்று சொல்லி கடவுளை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நேரம். அப்பொழுது கடவுள் அந்த மக்களை திடப்படுத்துகிறார், கடவுள் அந்த மக்களை ஆற்றுப்படுத்துகிறார், கடவுள் அந்த மக்களுக்கு வல்லமையை தருகிறார். நம் கடவுள் துன்பத்திலே தான் செயல்படக்கூடிய கடவுள், துன்பத்தின் மடுவிலே நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம் கடவுள்.
ஆகவேதான் அந்த மக்கள் அந்த ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அந்த பாலைவன அந்த எகிப்திலே அடிமைத்தன மக்களாக இருந்தபோது அவர்கள் விடுதலையை நோக்கி தங்களுடைய எகிப்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்திற்கு வருகிற போது மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ்ந்து கொண்டே வந்தார்கள். கடவுள் நினைத்திருந்தார் என்று சொன்னால் ஒரு நாள் அல்ல, ஒரு நிமிடத்தில் அவருடைய மனதை மாற்றிருக்க முடியும். ஆனால் அந்த மக்களுடைய அந்த உணர்வுகளை, எண்ணங்களை மாற்றி மீண்டும் தன்னுடைய இதயத்தில் அவர்களை சுமந்து அவர்கள் தனக்கு விசுவாசிகளாக, நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் அந்த மக்களுடைய மனமாற்றத்திற்காக காத்து கொண்டிருந்த நாட்கள் அது. அதே போலதான் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாமும் கடவுளை தேடி இந்த திருத்தலத்திற்கு வாரந்தோறும் வருகிறோம் என்று சொன்னால் நம்பிக்கையோடு தான் வருகிறோம். அப்படிதான் ஒரு தந்தையும் ஒரு தாயும் இறை வார்த்தை கேட்பதற்காக ஒரு படகிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். இப்ப சமீபத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த இறை வார்த்தைகள் மாதிரியெல்லாம் அந்த காலத்துல கிடைக்காது. இறை வார்த்தை எங்கேயோ ஒரு மூல முடுக்கில் அறிவிக்கிற போது மக்கள் எல்லாம் ஓடி தாகத்தோடு ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்பார்களாம். அப்படி இந்த தாயும் இந்த மகளும் இந்த படகுல பயணம் செய்து கொண்டு இந்த கரையிலிருந்து அடுத்த மறுக்கரைக்கு ஆண்டவருடைய இறை வார்த்தை கேட்பதற்காக போனாங்களாம். போய்கொண்டிருக்கிற அந்த நள்ளிரவில அந்த படகானது அலைகளினால், அதாவது இந்த பெருங்காற்றினால், அந்த அலையினால் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிற போது அந்த காற்று பயங்கரமா அடிக்கிற போது என்ன செய்வதென்றே இவர்களுக்கு தெரியலையா. ஏன்னா நம்மளே ஆண்டவருடைய இறைவார்த்தை கேட்க போகிறோம். இன்னைக்கு மழையும் காற்று புயலுமா இருக்கிறதே, நம்ம நடுக்கடலை மாட்டிட்டோமே, என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த தந்தையும் மகளும் போராடி கொண்டிருந்த நேரம் தந்தை எப்பொழுது உணர்ந்து கொண்டாரா, யாராவது ஒருவர் தண்ணீரில் குதித்தாதான் யாருடைய ஒருவருடைய உயிராவது என்னது செய்ய முடியும், காப்பாற்றப்பட முடியும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிட்டாராம், தந்தை உடனடியாக நடுக்கடலிலே குதித்து இறந்து போய்விட்டாரா. அந்த மகள் தன்னுடைய யாருமே இல்லையே, எனக்கு தாய் இல்லை, இப்பொழுது தந்தையும் இல்லை, உறவுகளும் இல்லை, ஆனால் எனக்கு யார் துணையாக இருப்பார் என்று சொல்லி கண்ணீரோடு அந்த படகுலே போய்கொண்டே இருக்கிறாரா. போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னும் அதிகமான அலைகள், இன்னும் அதிகமான அந்த பெருங்காற்று வீசுகிற போது இந்த பிள்ளைக்கு என்ன தெரிவது என்று தெரியவில்லையாம். மீண்டும் அந்த படகினுள்ளே தண்ணீரிலே அழுத்துகிற போது இந்த மகளும் அந்த தண்ணீரிலே குதித்து விடுகிறாராம். அங்கு பக்கத்தில் இருந்த ஒரு பாறையை சிக்கென பிடித்து கொள்ளுகிறார். பிடித்து கொண்டு கடவுளை நோக்கி அந்த இரவு முழுவதும் கதறிக்கொண்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறாராம். விடிய காலையிலே, அடுத்த காலையிலே அந்த இடத்துல, நகரத்தில், அந்த பகுதியில், அந்த ஆற்றில ஒரு படகு வந்து கொண்டிருப்பது பார்க்கிறார். இந்த சகோதரி கத்துகிற போது ஏதோ உதவிக்காக தான் இந்த மகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அந்த அருகிலே இருந்த அந்த படகிலே வந்த அந்த நபர்கள் இந்த சகோதரியை போய் காப்பாற்றுகிறார்கள். அப்பொழுது இந்த சகோதரி நடந்த கதையை சொல்லுகிறார். இரவு நேரத்தில் நானும் என்னுடைய தந்தையும் வந்தோம், ஆனால் இந்த படகிலே அலைகள் அதிகமாக இருக்கிற போது என்னை காப்பாற்றுவதற்காக என்னுடைய தந்தை இந்த நடுக்கடலை குதித்து தன்னுடைய உயிரை இழந்து போய்விட்டார். நானும் இந்த அலைகளினால், இந்த பெருங்காற்றினால் நானும் அடித்து செல்லப்பட்டேன், ஆனால் நான் இந்த பாறையை பிடித்து கொண்டேன் என்று சொன்னாராம். அப்போ அந்த நபர்கள் கேட்டாங்களா, இந்த பாறையை நீ எப்படி பிடித்து கொண்டாய் என்று சொல்லுகிற போது இந்த சகோதரி சொன்னாராம், இந்த பாறையை நான் நம்பிக்கையோடு பிடித்து கொண்டேன். இந்த பாறை என்று சொல்லி ஒரு உருவமாக இல்லாமல் இது கடவுளே என்னை தாங்குகிற ஒரு பேழையாக நான் நினைத்து கொண்டேன். கடவுளே எனக்கு வாழ்வை கொடும், உம்முடைய பணியை செய்வதற்கு என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி அந்த சகோதரி அந்த பாறையை சிக்கென பிடித்து கொண்டாராம். அன்புக்குரியவர்களே, நாமும் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நாம் சிக்கென பிடித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களிலே உலகத்தை நம்புகிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நம்புகிறோம். பல நேரங்களிலே கடவுளை நாம் நம்புவது கிடையாது, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுப்பது கிடையாது, ஜெபத்திற்கு நாம் நேரத்தை கொடுப்பது கிடையாது, ஜெபமாலை சொல்லுவதற்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. அப்படி இருக்கிற போது கடவுள் நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுப்பாரா?
இணை சட்ட புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 7 சொல்லுகிறது, நீ கூக்குரல் எழுப்புகிற போதெல்லாம் உன்னுடைய கடவுள் உன் சார்பாக உள்ளார் என்று சொல்லி. ஆகவே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். நம் கடவுளுக்கு தெரியும், என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய படைப்பிலே உருவான இந்த நபர் இந்த துன்பத்தில் இருக்கிறார், இந்த நோயில இருக்கிறார், இந்த போராட்டத்தில் இருக்கிறார், அவரை விடுதலை ஆக்குவது என்னுடைய கரங்களில் தான் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை நாம் இன்னும் ஆழமாக நம்முடைய வாழ்க்கையில எடுத்து செல்வதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பற்றி கொண்டவர்தான் புனித அந்தோணியார். அந்தோணியாரை பாருங்க, இன்னைக்கு அவருடைய நாவெல்லாம் இன்னைக்கு அழியாமல் இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு உண்மையிலேயே ஆண்டவரை முகமுகமாக தரிசித்தார். ஆண்டவரை முகமுகமாக தரிசித்ததனால் தான் ஆண்டவரை ஈடு இணை இல்லாத ஆசீர்வாதத்தோடு அந்த குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களிலே அவர் மணிமுடியாக தவழச் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை அவர் எடுத்து வாசிக்கிற போது குழந்தை இயேசு அந்த விவிலியத்தில் தவழுவாராம். ஏனென்று சொன்னால் கடவுள் மீது அவர் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தாராம். அவருக்கென்று சொல்லி பல போராட்டங்கள் இருந்தது, அவருக்கென்று சொல்லி பல அவமானங்கள் இருந்தது. இருந்தாலும் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை அவர் ஒருபோதுமே விட்டுவிடவில்லையா. அதனால தான் இன்னைக்கு அந்தோணியார் இடத்துல கேட்ட வரங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி இன்னைக்கு நாம் ஓடி வருகிறோம். பேய்களை ஓட்டக்கூடிய சக்தியை இறைவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட புனிதர் அந்தோணியார். அதே போல இன்னைக்கு நோயாளர்களை சுகம் பெற இறைவனிடத்தில் நேரடியாக பரிந்து பேசக்கூடிய செய்யவர் இந்த அந்தோணியார். கட்டுக்களிலிருந்து மாயைகளிலிருந்து நமக்கு விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய இறைவனிடத்தில் பரிந்து பேசுதலை நேரடியாக பெற்றுத்தரக்கூடியவர் இந்த அந்தோணியார். இன்னைக்கு அந்தோணியார் திருச்சபையிலே ஒரு தலைமை போதகராக, ஒரு விசுவாசியாக, நம்பிக்கையாக இன்னைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வாழ்ந்த ஒரு உண்மையான வாழ்வுதான். அதனாலதான் எபேசியர் புத்தகம் அதிகாரம் 5 நாம் இப்படியாக வாசிப்போம், கிறிஸ்தவர்களாகிய நாம் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு கடந்து வர வேண்டும். உன்னுடைய பழைய வாழ்க்கை மண்ணிலே புதைக்கப்பட வேண்டும், உன்னுடைய புதிய வாழ்க்கை விண்ணகத்தை சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்துல அந்தோணியாரை போல நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். ஜெபத்திலும் தபத்திலும் இன்னும் ஆன்மீக காரியத்திலும் அவரை போலவே ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அந்தோணியார் கோயில்ல இன்னைக்கு வந்தா பசி தீர்க்கப்படுகிறது. அந்தோணியார் கோயில ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்தோணியார் கோயில் இன்னைக்கு ரொட்டியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு அந்தோணியார் கோயில்ல இன்னைக்கு அந்தோணியாருடைய இந்த சுரூபத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ரொட்டி துண்டுகள்லாம் இருக்கும், நிறைய இன்னைக்கு அன்னதானம்லாம் போடுவாங்க. ஏன்னு சொல்லுங்க? நீங்கள் ரொம்ப நேரம் பிரசங்க வச்சிருவீங்க ஃபாதர், அதனால சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக கொடுக்குறாங்க. என்னத்துக்காக அந்தோணியார் கோயிலில் இன்னைக்கு ரொட்டி துண்டுக இன்னைக்கு சாப்பாடால் இன்னைக்கு கொடுக்குறாங்க? எங்கள் வேண்டுதல் ஃபாதர், நான் சம்பளம் வாங்கி கொடுத்துருக்குறேன், அதனால சாப்பாடு போடுறாங்க. யாருக்கா தெரியுமா? பசியாத்திருக்கிறாரு. அப்பா அருமையா சொல்றார். ஒரு நாள் அந்தோணியார் துறவு மடத்தில் இருக்கிற போது அந்தோணியார் தான் அந்த குருக்கள் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய கம்யூனிட்டி லைஃப் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு குழும வாழ்வு. இந்த குழும வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர் தான் இந்த சமையலறையுடைய பொறுப்பாளராக இருந்தாராம் அந்தோணியார். அந்தோணியார் இப்போ அந்த அப்பா சொன்ன மாதிரியே யாராவது பசி அப்படின்னு சொல்லி அங்கே பார்ப்பார். அந்த ஜன்னல் ஓரத்துலாம் பார்க்கிற போது மக்கள் செய்யக்கூடிய வேலைகள், கஷ்டமான அந்த இடர்பாடுகள்லாம் பார்த்து உடனடியாக அந்தோணியார் என்ன செஞ்சிருவானா, அவர் என்ன செஞ்சிருவார், மன இறங்கி போய் அந்த ரொட்டி துண்டுகள் எல்லாம் கொடுத்து அவங்கள போய் என்ன செஞ்சிருவாரு, பசி ஆத்திட்டு வந்துருவாராம். ஒரு நாள் இது தன்னுடைய அந்த துறவு மடத்தில் இருந்த மற்ற துறவிகள் எல்லாம் பார்த்துட்டாங்களாம். அந்தோணியார் என்ன செஞ்சுட்டாங்களாம், பார்த்துட்டாங்களாம்.
ஐயோ அந்தோனியா இருப்பாரு, ரொட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியில் என்ன செய்யறாரு, ஏழைகளுக்கு விற்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பறையான ஒரு செய்தியை உள்ள பரப்ப தொடங்கிட்டாங்களாம். இன்னைக்கு மனுஷனுங்க மத்தியில நம்ம அப்படிதான் இருக்கிறோம் இல்லைங்களா? கண்ணுல பார்க்காதத, காதுல கேட்காதத நம்ம நாவல என்ன செய்யறோம், இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்ப்போம், இன்னைக்கு அடுத்த வீட்டை பத்தி பேசுவோம், அக்கம் பக்கத்துல இருக்கிற சூழ்நிலையை பத்தி பேசுவோம், அவனை பத்தி தப்பா பேசுவோம். ஆனால் நம்முடைய குடும்பமே இன்னைக்கு என்னவா இருக்கும், இன்னைக்கு அவல நிலையில இருக்கும். ஆனால் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், மூன்றாவது ஒரு நிலையிலே இருப்பவரை பேசுகிறோம். ஆனால் அந்தோனியாரு இப்படிதான் என்ன செஞ்சுட்டாங்க, அவர் ஒரு திருடரு, அந்தோனியாரு ஒரு என்ன செய்யறாரு, இதெல்லாம் போய் வெளியில வித்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்தோனியார் பெயரை சுப்பீரியர்கிட்ட கெடுக்கிற போது ஒரு நாள் அந்தோனியாரு அவருடைய தலைமை சுப்பீரியர் அதிபர் கூப்பிட்டு என்ன விசாரிக்கிறார். ஏன்பா அந்தோனியாரே, நீ என்ன செய்யற, இந்த மாதிரி ரொட்டி துண்டுகள் எல்லாம் எடுத்து நீ வித்துட்டு இருக்கிறியாமே, திருடி கொண்டு போய் கொண்டு இருக்கிறாமே, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சமையல் அறைய தர அப்படின்னு சொல்லி அந்தோனியார்ட்ட சொன்னாராம். அந்தோனியாருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த ரொட்டி துண்டுகளை யாரு கொடுத்துட்டு வந்துட்டாரு, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். அந்த என்ன செய்யறதுன்னு தெரியாம, ஏன்னா தப்பு என்னது, உண்மையா ஆழமாயிருமோ அப்படின்னு சொல்லி, நான் தான் திருடன்னு சொல்லி என் மேல பட்டம் கட்டிடுவாங்களோன்னு சொல்லி அந்தோனியாருக்கு ஒரு பயம். அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி சொல்றாரா, ஆண்டவரே இது என்னுடைய சித்தம் அல்ல, இது உம்முடைய சித்தம் என்று சொல்லி, உம்முடைய சித்தத்துல ஆக கடவுதுன்னு சொல்லி அந்த அதிபர் என்ன செஞ்சாரா, சமையல் அறைக்கு கூட்டிட்டு போறா. திறந்து பார்க்கிற போது ஏராளமான அப்பங்கள் அந்த இடத்துல ரொம்பி கிடத்ததாம். அவரு அந்தோனியார் வியந்து போயிட்டாராம். ஏன்னா அந்தோனியார் தான் கொண்டு போய் ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. ஆனால் அந்த சமையல் அறையை திறந்த உடனேயே ஏராளமான அப்பங்கள், ஏராளமான ரொட்டி துண்டுகள்லாம் கிடந்ததாம். அப்போ உடனே அதிபர் சொன்னாராம் அந்தோனியாரை பார்த்து, நீ உண்மையிலேயே நல்லவன் தான், உண்மையிலேயே நீ இந்த சமையலுக்கு பொறுப்பாளருக்கு உரிய நபர்தான் என்று சொல்லி அந்தோனியாரை பாராட்டி இன்னும் பல பதவிகள்லாம் கொடுத்தாங்களாம். மற்ற நபர்கள், அதாவது மற்றவர் கூட இருந்த அந்த நவத்துறவிகள் எல்லாம் அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார்களாம், எதையுமே நம்ம என்ன செய்யாம பார்க்காம, எதையுமே உண்மையா தீவிரமா விசாரிக்காம யாரையும் பற்றி நாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்களாம். அன்றிலிருந்து தான் அந்தோனியார் ஏழைகளுக்கு வயிறார பசியாற்றக்கூடிய இறைவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த விண்ணக விருந்தை, வானக விருந்தை அந்த மக்களுக்கு அப்பமாக கொடுக்கிறார் என்று சொல்லி இது காலப்போக்கில் வந்ததாக சொல்லுவார்கள். அன்புக்குரிய இறை மக்களை, இந்த வாரத்தில் நாம் ஒன்றே ஒன்று உணர்ந்து கொள்ளுவோம். இயேசு இன்னைக்கு நற்செய்தியில அருமையாக சொல்லுகிறார். இயேசு எருசலேம் தேவாலயத்தை பார்த்து அழுவார். ஏனென்று சொன்னால் அவருடைய ஆலயம் கவின்மிகு கட்டலால் கட்டப்பட்ட அழகிய ஆலயம் தான் எருசலேம் ஆலயம். இந்த எருசலேம் ஆலயத்தை பல்வேறு மக்கள் வேற மாதிரிலாம் பேசினாங்க. இது கீழே இடிஞ்சு விழுந்துரும், இதை கட்டி எழுப்ப போறாராமே, அப்படி இப்படின்லாம் தப்பறையான ஒரு எண்ணத்தோடு மக்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நற்செய்தியில இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். யாரும் நீங்கள் எதது எளிதில் நம்பி போய்விடவெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம் மத்தியிலே பல போலி போதகர்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என்று சொல்லி, ஆண்டவருடைய நாட்கள் இதுதான் என்று சொல்லி, உலகம் அழிய போகிறது என்று சொல்லி ஒரு தப்பறையான, ஒரு எதிர்மறையான கருத்துக்களோடு ஆண்டவருடைய இறை வார்த்தையை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உலகம் எப்பொழுது முடியும் என்று சொன்னால் திருத்தந்தைக்கோ ஆயருக்கோ குருக்களுக்கோ துறவிகளுக்கோ யாருக்குமே தெரியாது. ஆகவே ஆண்டவருடைய நாள் ஆனால் கட்டாயமாக வரும். அதனால் தான் திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 22 இறை வார்த்தை 7 வாசிக்கிறோம், இதோ நான் வருகிறேன், ஆயுத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த ஆயுத்தமான ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக நாம் ஆயுத்தம் செய்வோம். ஆகவே இந்த இறுதியான இந்த பொது காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற நாம் இறை வார்த்தைகளை கேட்டு பயந்து போய்விட வேண்டாம். இந்த உலகத்தில் இன்னைக்கு மழை பெய்யலாம், இன்னைக்கு இடி இடிக்கலாம், மற்ற காரியங்கள் எல்லாம் என்னது நம்ம அச்சுறுத்துதலா இருக்கலாம், நிலநடுக்கலாம் வரலாம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடருங்கள். நான் உங்களை சந்திக்க ஒரு நாள் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுவோம். நம்பிக்கையோடு தேடுபவரை ஆண்டவர் கைவிடுவது கிடையாது, புறம் தள்ளிவிடுவது கிடையாது. ஆகவே இந்த அருமையான நாளிலே அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, மன கஷ்டத்தோடு, மன வேதனைகளோடு, தனிமை உணர்வுகளோடு, நோய்களோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு நம்பிக்கையோட போங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
இன்னைக்கு நான் உனக்கு நலம் தருகிறேன். ஆகாய் புத்தகத்தில் சொல்லுது போல இந்த இடத்துல நான் உனக்கு நல்லதை செய்வேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கண்ணீர்கள், கவலைகள், பிரச்சனைகள் சூழுகிற மத்தியிலே கடவுள் உன்னோடு இருக்கிறார், உங்கள் மத்தியிலே இருக்கிறார். நம்புங்கள், விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் போற்ற பெறுவாராக. ஆமென். பாடல் எண் 261. உனக்கென நான் தரும் காணிக்கையை. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பா என் நிறைவா. பலியன என்னை நான் தருகின்றேன், பலியன என்னை நான் தருகின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பா என் நிறைவா. உழைப்பின் கனி உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களின் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக் கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் அவனாலில் நாங்கள் உலம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரின் அவனாலில் உமது திரு அவையை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர்.
அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கூடியிருப்பதர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 சோர்ந்து போன மக்கள் எல்லாம் ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள், ஆண்டவரும் அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று சொல்லி நற்செய்தி நூல்களிலே வாசிப்போம். யார் யாரெல்லாம் நோய்களோடு பிணிகளோடு தீராத வியாதிகளோடு இருந்தார்களோ எல்லாரும் ஆண்டவரை பின்தொடர்ந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். நாமும் இந்த நாளிலே ஆண்டவரே என் மீது, என்னுடைய குடும்பத்தின் மீது, என்னுடைய நோயின் மீது, என்னுடைய தொழிலின் மீது, என்னுடைய நினைத்திருக்கிற எல்லா காரியங்களின் மீது எனக்கு விடுதலையை, ஆசீர்வாதத்தை எனக்கு கொடும் என்று சொல்லி பதுவை நகர் அந்தோணியார் மீது இரக்கம் கொண்ட ஆண்டவருடைய அருள் அவர் வழியாகவே இந்த நேரத்திலே நம் மீது கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மீட்பின் ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அழாதே மகளே, அழாதே மகனே என்று சொல்லி நம்மை தாயாக தந்தையாக அரவணைக்கிற உயிருள்ள வாழுகிற நற்கருணை ஆண்டவர் இவர்தான். இதே அன்பின் விருந்துக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே,
தங்களையே முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திவ்ய நற்கருணையை பெற்று ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம் தூயவர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. தூயவர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெற செய்து ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோணியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரை, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயிற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் உம்மை நாடி வந்திருக்கிறோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளர்களையும் சந்தித்து தொட்டு நலமாக்கி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தில் விரைவில் நலமடையும்படி அருள் புரியும். நீர் எங்களுக்கு அருளும் வாழ்நாள் எல்லாம் உமது நன்மைத்தனத்துக்கும் நலமாக்கும் ஆற்றலுக்கும் நாங்கள் சான்று வகரச் செய்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் ஆசருக்காய் தலை வணங்குவோம். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை நலமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வாழ்வையும் நிறைவாய் நாம் புனிதர் வழியாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் கடவுள் நம்மை காப்பார் என்ற மகிழ்ச்சியில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. பாடலின் 642 இறைவனின் புனிதரை அந்தோணியாரை. இறைவனின் புனிதரை